ஸோ ஏ கைஸ் வெல்கம் டு சென்னை ஷாப்பிங். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குளோபல் இனோவேட்டிவ்ஸ்ன்ற ஒரு இன்வெர்டர் பேட்டரி அண்ட் சோலார் பேனல் எல்லாமே சேல் பண்ணுற ஒரு ஷாப்பு தாங்க வந்திருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உள்ளே போகலாம். இந்த ஷாப் வந்து பொறுத்த வரைக்கும் அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஒரு மெயினான ஒரு இடத்துலன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா சோலார் பேனல். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்ட்ஸில் இன்வெர்டர் பேட்டரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கைஸ் நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரோ தான் இருக்காரு. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்குங்க. ஸோ பிரதர், அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா நகர் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. சோலார் இன்வெர்டராக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. மெயின் திங் என்னன்னா அந்த கூகுள் ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா 4.9க்கு மேலே ரேட்டிங் இருக்கு அந்த பேட்டரி ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர். தேங்க்யூ. ஸோ நம்மளோட ஷாப் பற்றி வியூஸ்க்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லூமினஸோட ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்போம். ஓகே. ஸோ இன்வெர்டர்ஸ், பேட்டரிஸ் அண்ட் சோலார் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்னன்னா ரீசெண்ட் ட்ரெண்டிங் டைம்ல பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சப்சிடி ஸ்கீம் போயிட்டு இருக்கு சோலார்ல. ஸோ நீங்கள் சோலார் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மானியம் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இது வந்து ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஓகே. அது ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு சொல்றேன். சூப்பர் பிரதர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நிறைய போயிட்டு இருக்குது, ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த சோலார் பேனல் தான். இந்த சோலார் பேனல் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர். இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா இது வந்து பைஃபேஷியல் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது ஃப்ரண்ட் மட்டும் இல்லை, பேக் சைடுமே இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஸோ இதனால என்ன நமக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ சன் வந்து ஒரு 12லேருந்து 4 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு நோக்கி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்போ நம்ம பேனல் இப்படி வைக்கிறோம்னா சன் இப்படி இருக்கு உங்களுக்கு. இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த பேனல்ல இந்த கிரவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் அடியில். ஸோ இப்படி கிடைக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபிஷியன்சி கிடைக்கும். ஸோ ஒரு 10 யூனிட் வர இடத்துல ஒரு 12 யூனிட் வரும் உங்களுக்கு. ஸோ நல்லா உங்களுக்கு ஒரு எஃபிஷியன்சி வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி பேனல் நம்ம. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்து மணி வந்து சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இயர்லியா, மந்த்லி, சம்திங் அந்த மாதிரி? ஓகே, இப்போ இது என்னன்னா இப்போ நமக்கு 1 kVலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ 1 kV, 3 kV, 5 kV அந்த மாதிரி இட் கோஸ் ஆன். இப்போ கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துப்போம். ஸோ அவங்க எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணுறாங்க, ஒரு சைட் விசிட் பார்ப்போம். அவங்களுக்கு ஏரியா எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து எவ்வளோ போடலான்றதை நம்ம டிசைட் பண்ணோம். அந்த மாதிரியா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியா தான். ஓகே. இப்போ என்னன்னா இப்போ உங்களுக்கு சாங்ஷன் லோடு வந்து ஒரு 5 kV இருக்குதுன்னா நான் அதுக்கு டிசைடா அந்த இது இருக்கா பார்ப்பேன் நான், கரண்ட் பில் இருக்கான்னு. நமக்கு 3 kVக்கு உண்டான லோட் தான் இருக்குதுன்னா நம்ம 3 kV போட்டுக்கலாம். ஓஹோ, எல்லாராலையும் எல்லாமே போட முடியாதா? ஆமா, இல்ல போடலாம். பட் உங்களுக்கு தேவையானது போட்டா தானே நல்லா இருக்கும். ஓகே. ஓகே. எக்ஸ்ட்ரா போட்டு யூஸ் பண்ணலன்னா வேஸ்ட் தான். புரியுது. ஓகே, நீங்க கஸ்டமர் கிட்ட வந்து டீடைலா கேட்டு தான் வந்து ஃபிக்ஸ் பண்றோம் உங்களுக்கு. ஓகே, இது வந்து எப்படி ப்ரோ ஃபிக்ஸிங்லாம் எப்படி உங்க சைடுல இருந்து இது பண்ணுவாங்க? நம்மளே பண்ணி கொடுத்துறோம். எண்ட் டு எண்ட் நம்ம பண்ணிடுறோம். ஓகே. இப்போ இதுல என்னன்னா இப்போ 1 kV இன்ஸ்டால் பண்றாங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் மானியம் கிடைக்கும். ஓகே. 2 kV இன்ஸ்டால் பண்றாங்கன்னா 60,000 ரூபாய் கிடைக்கும். அப்பா. 3 and above இன்ஸ்டால் பண்றாங்கன்னா 78,000 ரூபாய் ஃபிளாட்டா கொடுத்துறாங்க உங்களுக்கு. சூப்பர் பிரதர். இது என்ன பிரதர் இது கீழ இருக்குது? சோ இது வந்து இன்வெர்ட்டர் சொல்லுவாங்க. ஓகே. சோ இது வந்து ஆன் கிரிட் இன்வெர்ட்டர். சோ இது வந்து நமக்கு சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ் ரெண்டு டைப் இருக்கு உங்களுக்கு. ஓகே. சோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்போ இந்த சோலார்ல இருந்து வர கரண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிசி கரண்ட் உங்களுக்கு. இப்போ இந்த இன்வெர்ட்டர் வழியா வரும்போது ஏசி கரண்டா கன்வெர்ட் ஆகி நம்ம யூஸ்வலா வீட்டுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிப்போம். யூஸ் பண்ணாத கரண்ட் வந்து ஈபிக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ வந்து ஒர்க் போயிட்டீங்க, 9லேருந்து 6 மணி வரைக்கும் வீட்டுக்கு வரலன்னா இப்போ அந்த 10 யூனிட் 15 யூனிட் என்ன கரண்ட் இருக்கோ அது வந்து ஈபிக்கு போயிடும். ஈபிக்கு போயிட்டு ஃபர்தர் பார்த்தீங்கன்னா நீங்க 6 மணிக்கு வீட்டுக்கு வரீங்கல்ல, அப்போ என்ன ஆகும்னா கொடுத்த கரண்ட்டை நீங்க திருப்பி எடுத்துக்கலாம். இவ்வளவு பெனிஃபிட் இருக்கா? ஆமா, எல்லாருக்கும் சோலார்ல என்ன ஒரு மனநிலை இருக்குன்னா காலையில மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், நைட் யூஸ் பண்ணவே முடியாதுன்ற ஒரு திங்கிங்ல இருப்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து ஐ மீன் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டீங்கனாலும் நைட் வந்து டெஃபினட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பா நீங்க காலையில கொடுத்த கரண்ட் திருப்பி எடுத்துக்கலாம் நைட்டு கூட பார்த்தீங்கன்னா. ஓகே, சூப்பர். ஸோ இந்த ஒரு சோலார் பேனலில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ன்றத பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தோம். ஸோ வேற என்னென்ன பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, இப்போ இதுல வந்து சோலார்ல பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது ஃபுல்லாவே லூமினஸோட பேனல்ஸ் கொடுக்குறோம். ஓகே. ஸோ லூமினஸ்ல பைஃபேஷியல் பேனல் சொல்லுவாங்க வித் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர். ஸோ நமக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜிஐ ஸ்ட்ரக்சர்ஸ் தான் கொடுக்குறோம், JSW. ஸோ அங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ நார்மலா ஒரு 4 அடியில இருந்து ஆரம்பிக்கும். ஓகே. 4 அடி 8 அடி அந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்க. ஸோ அந்த டைப் வந்துடும்.
ஸோ ஓகே பிரதர். ப்ரோ நம்ம வந்து மல்டி பிரான்ச் தான் பண்ணிட்டு இருக்கோம்ல? ஆமா ஆமா, இப்போ மல்டி பிரான்ச் பண்றோம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ரெண்டுமே இருக்கு. இப்போ நான் என்னன்னா சோலார் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு சைட் விசிட் பண்ணாதான் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே. ஏன்னா இப்போ கஸ்டமருக்கு வந்து 2 kV தான் நெசசிட்டி இருக்கும். நம்ம இப்போ சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு அவங்களோட இபி பில் நம்ம ஒரு லாஸ்ட் 3 years பார்த்தோம்னா அதோட அதிகமாக கூட இருக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி சாங்ஷன் லோட் கம்மியாக இருந்தால் கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அப்ளை பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. சூப்பர் ஸோ சூப்பர். எண்ட் டு எண்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே. நீங்கள் ஒரு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா நாங்களே வந்து பார்ப்போம் உங்கள் வீட்டுக்கு, பார்த்துட்டு ஒரு கொட்டேஷன் கொடுப்போம். ஸோ ஓகே பிரதர். அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இந்த சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்கல்ல, இதை வச்சு நம்ம என்னென்ன ப்ரோ வந்து யூஸ் பண்ணலாம்? எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாமா வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே? அதாவது இப்போ இது ஆன் கிரிட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இண்டிபெண்ட். ஓகே. லோடு கணக்கு எதுவுமே கிடையாது. இவ்வளோ லோடு தான் 1 kVனா 1000 watts தான் யூஸ் பண்ணோம், அந்த மாதிரிலாம் கணக்கு கிடையாது. ஓகே. யூனிட் தான் கணக்கு. இப்போ ஒரு கிலோவாட்ல பொட்டன்ஷியலா வந்து ஒரு 4 to 5 யூனிட் எடுத்துக்கலாம் கரண்ட். இப்போ 4 to 5 யூனிட் உங்களுக்கு கையில கொடுத்துரும், நீங்க என்ன வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆமா ஆமா. ஸோ நீங்க ஏசில இருந்து வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகே. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க போறீங்க, இப்ப மக்கள் வந்து உங்ககிட்ட வந்து பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது சோலார் பேனல் பத்தி, எத்தனை கேவி போடணும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா எப்படி ப்ரோ? எஸ் கண்டிப்பா. அதுதான் சைட் இன்ஸ்பெக்ஷன் தான். ஓகே. சைட் இன்ஸ்பெக்ஷன் பார்த்து தான் நம்ம வந்து டிசைட் பண்றது எல்லாமே. ஓகே. பாப்புலரா பாத்தீங்கன்னா ஒரு 2 ஏசி ஒரு வீட்ல இருக்குதுன்னா ஒரு 3 kV போட்டோம்னா நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு 15 யூனிட் வரைக்கும் கரண்ட் எடுக்கலாம். ஓகே. இந்த 15 யூனிட் எடுக்கும்போது அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 100 யூனிட் ஃப்ரீ உங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு பில்லே பார்த்தீங்கன்னா 0 வரைக்குமே கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஒரு 2 மாசம் பில் வரும்ல எல்லாருக்குமே. ஆமா. 2 மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 850 to 900 யூனிட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அது வரைக்குமே யூஸ் பண்ணலாம். ஒரு 3-4 ஏசி வச்சிருக்காங்கன்னா 5 kV அதுக்கு அபோவ் உள்ள மாடல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சோலார் பார்த்துருப்போங்க. ஸோ அதுக்கு என்ன வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேனல்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பேனலுக்கு வந்து நம்ம 30 years வாரண்டி கொடுக்குறோம். ஓகே. 30 years ஆகும். 30 வருஷம் வாரண்டி இருக்கு. ஸோ இன்வெர்டருக்கு நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து 10 years வாரண்டி இருக்கு. ஸோ நம்ம கிட்ட வந்து 550ல இருந்து கிட்டத்தட்ட இப்போ 620 வரைக்குமே பேனல்ஸ் இருக்கு. ஸோ டாப்கான், பைஃபேஷியல், மோனோபர்க்ல இருந்து எல்லா டெக்னாலஜியுமே இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களோட என்னென்ன நீட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் பேனல் பற்றி பார்த்தோம். நிறைய பேரால வந்து வாங்க முடியாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து கரண்ட் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு பேட்டரி இன்வெர்டர்ஸ்லாம் தேடிட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கு ஏதா இருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ. இப்போ நம்ம கிட்ட வந்து என்ட்ரி லெவல்ல இருந்து ப்ரீமியம் லெவல் வரைக்கும் எல்லா இன்வெர்டர் பேட்டரியுமே இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 750ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 kV வரைக்குமே நம்ம கிட்ட மாடல் இருக்கு. ஐயோ. இது பாத்தீங்கன்னா இது என்ட்ரி லெவல் சொல்லுவாங்க. இது வந்து 750 வரும் இன்வெர்டர். ஓகே. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த மாடல் நம்ம தான் கொடுக்குறோம். ஆன்லைன்ல கூட கிடையாது. ஃபிளிப்கார்ட், அமேசான். ஓகே. இது ஜஸ்ட் ஒரு 5 days தான் ஆச்சு இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகி. ஆமா, EOSன்னு சொல்லிட்டு. இது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு வருது. ஓகே. இப்போ ஆன்லைன்ல யார்கிட்டயுமே கிடையாது. இப்போ இதோட ஆன்லைன் வேல்யூ பாத்தீங்கன்னா 750 with 100 AH வந்து கிட்டத்தட்ட ஒரு 17,000 ரூபாய் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நமக்கு இந்த என்ட்ரி லெவல் இதுக்கு பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்ல 15,500 ரூபாய் பண்றோம். அவ்வளவுதானா ப்ரோ? இதுல வந்து ஒரு 3 லைட்டு, 3 ஃபேனு, ஒரு டிவி பிளஸ் வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. ஸோ மொத்த ஷாப்பு பிளஸ் வந்து ஆன்லைன் விட நம்ம ஷாப்ல பிரைசிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இதுல என்னன்னா இப்போ எல்லாமே யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 3 to 4 hours வரும் பேக்கப். ஓகே. ஒரு ஃபேன், ஒரு லைட் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா பேக்கப் வந்து ஒரு 6 to 7 hours கிடைக்கும். ஓகே. சூப்பர் ப்ரோ. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பழைய இன்வெர்டர் பேட்டரிஸ்லாம் வச்சிருப்பாங்களா ப்ரோ? எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ற இது இருக்கா? கண்டிப்பா. ஓகே. இப்போ அவங்களுக்கு என்ன எந்த மேக் இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு வந்து நம்ம அதுக்கு சூட்டபிளா என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கோ அதே கொடுக்கலாம், இல்லை இன்னும் சூப்பராகவே கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் எதிர்பார்க்குறாங்கன்னா கூட அந்த மாடல்ஸும் கொடுக்கலாம். ஓகே. சூப்பர். இப்போ நம்ம ஏர்லியரா பார்த்தது வந்து சிங்கிள் பேட்டரி சிஸ்டம். ஓகே. இதுல வந்து உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் வீட்டுக்கு அந்த மாடல் போடலாம். இப்போ கொஞ்சம் டபுள் பெட்ரூம் வராங்க கஸ்டமர்ஸ்னாக்கா இந்த மாடல் போடலாம் உங்களுக்கு. ஸோ இது வந்து EOS 850. ஓகே. இதுவும் எல்லாமே நியூலி லான்ச்டு உங்களுக்கு. ஸோ இது வந்து நான் கொடுக்கறது வந்து 135 கொடுக்குறேன் பேட்டரி. ஸோ பேட்டரிக்கு மட்டுமே 4 years வாரண்டி இருக்கும். 4 years. ஆமா. இன்வெர்டருக்கு 3 years. இப்போ நான் முன்னாடி காமிச்ச அந்த இதுக்குமே 3 years தான் வாரண்டி உங்களுக்கு. ஓகே. நம்ம ஷாப் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் பேட்டரிஸ்க்கு வாரண்டி எல்லாத்துக்குமே இருக்கும். இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து பேன் இந்தியா வாரண்டி உங்களுக்கு. ஸோ இப்போ இங்கே சென்னையிலேருந்து வாங்கிட்டு நீங்கள் எங்கேயாவது மும்பை, டெல்லி, ஜம்மு காஷ்மீர் போனால் கூட வந்து பிராண்ட் வாரண்டி.
பிராண்டோட வாரண்டி எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஸோ சூப்பர். இப்போ இதுல வந்து ஒரு 5 லைட்டு 4 ஃபேனு ஒரு ஓகே. டிவி ப்ளஸ் வைஃபை யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து நம்ம 135 கொடுக்குறோம். இதோட ஆன்லைன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,000 வருது உங்களுக்கு. ஓ அவ்வளோ வருதா? ஆமா. ஸோ இது நம்ம ஆஃபர் பிரைஸ்ல இப்போ 17,500 பண்றோம் உங்களுக்கு. ஓகே ஸோ சூப்பர். வித் இன்ஸ்டலேஷன் டெலிவரியோட எல்லாமே சேர்த்தேவா? ஆமா. சூப்பர். ஓகே. இப்போ நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அந்த 19,000 ரூபாய் வாங்கிட்டு நீங்க ஒரு எலக்ட்ரிஷியன் யாராவது ஒருத்தர் கூட்டின்னு வந்து தான் இந்த வேலை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு அடிஷனல் 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணும். கண்டிப்பா. ஸோ இதுக்கு தேவையில்லை உங்களுக்கு. ஸோ எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் ஹோல்சேல் பிரைஸ்லயே நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து நம்ம என்ட்ரி லெவல் அண்ட் மிட் செக்மெண்ட் பார்த்துட்டோம். ஸோ Okay. பாப்புலர் செல்லிங் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் ஃபேமஸ் எப்பவுமே. ஸோ 1015 சொல்லுவாங்க இந்த மாடல். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 6 லைட் 6 ஃபேனு ஒரு டிவி ப்ளஸ் வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 150Hஓட கொடுக்குறோம். இப்போ 150Hல டால் பேட்டரின்னு சொல்லுவாங்க இது. ஓகே. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் பேக்கப் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ப்ளஸ் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி இருக்கும் இந்த பேட்டரிக்கு. இன்வெர்டருக்கு ஸ்டாண்டர்ட் 3 இயர்ஸ் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் பேட்டரிஸ்லாம் பற்றி ரொம்ப தெரியாது. அவங்களுக்கு எதுக்கு என்ன பர்பஸ்க்கு வாங்குறான்னு கூட தெரியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து 2-3 லைட்டு நிறைய வச்சுட்டு கம்மியான இன்வெர்டரு பவர் உள்ளது பார்த்தீங்கன்னா வந்து வாங்குவாங்க. அது எப்படி ப்ரோ சஜஸ்ட் பண்ணுவீங்களா எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை அதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃப்ரெண்டு வாங்குறாங்கன்னா அதை பார்த்து இன்னொருத்தர் வாங்குவாங்க. ஆமாம். அவங்களோட ரெக்யர்மெண்ட் டிஃப்ரெண்ட், இவங்களோட கண்டிப்பாக கண்டிப்பாக அதுதான். ஸோ ஏன்னா அவங்க இருக்கிற ஏரியா மாறி இருக்கும். இப்போ அவங்க சென்னையில் இருப்பாங்க, இவங்க கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். ஓகே. ஸோ எப்பவுமே நான் என்ன இன்சஸ்ட் பண்றேன்னா உங்களோட ரெக்யர்மெண்ட் பிளஸ் ஏரியா அதை ஸ்பெசிஃபை பண்ணும்போது நான் பெஸ்டா ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே. இப்போ இந்த 150H கூட போடுறோம். இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா இட் இஸ் கம்மிங் அரௌண்ட் 23,000 ரூபாய் உங்களுக்கு. ஓகே. இப்போ உங்களுக்கு 19,900 பண்றோம் இன்வெர்டர் பிளஸ் பேட்டரியோட சேர்த்து. சூப்பர் ப்ரோ. ஸோ இது வந்து என்னன்னா இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இப்போ இதுல பேக்கப் வந்து 6 லைட் 6 ஃபேன் ஒரு டிவி எல்லாமே போட்டீங்கன்னா 4-5 மணி நேரம். ஓகே. வெறும் ஒரு ஃபேன் ஒரு லைட் மட்டும் போட்டீங்கன்னா 10-12 மணி நேரம் பேக்கப் வரும் உங்களுக்கு. அப்பா சூப்பர் ப்ரோ. ஸோ எவ்வளோ கம்மியாக யூசேஜ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த பேட்டரியில் வி ஹேவ் வேரியஸ் வாரண்டி உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது 36 months இருக்கு. 36 months பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா 60 months வரும் வாரண்டி. ஸோ இது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா இன்வர் லாஸ்ட் ப்ரோன்னு ஒரு மாடல் இது. ஓகே. எல்லாருமே ஆன்லைனில் பார்த்தது வந்து வெறும் இன்வர் லாஸ்ட் தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து ப்ரோ வெர்ஷன். ஓகே. இதுல என்ன பெனிஃபிட்னா ஃபாஸ்டர் சார்ஜிங் உங்களுக்கு இருக்கும். ஸோ 0 to 100 பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் பேட்டரியில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணி நேரம் ஆகும் சார்ஜ் ஆகிறதுக்கு. இது வந்து ஒரு 6 hours சார்ஜ் ஆகிடும் உங்களுக்கு. ஓ சூப்பர் ப்ரோ. ஸோ அவ்வளோ சீக்கிரமா உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கும். ப்ளஸ் என்னன்னா இது வந்து 5 years வாரண்டி உங்களுக்கு. 5 years தான் வாரண்டி. ஸோ இதுல என்ன உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிலையபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இந்த நான் முன்னாடி காமிச்ச மாடலுக்கும் எதுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,000 ரூபாய் டிஃபரன்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ அது வந்து 23,000 ரூபாய் வரும் எம்ஆர்பி. இது வந்து 26,000 ரூபாய் வரும் எம்ஆர்பி. ஓகே. பட் இப்போ நான் சொல்ற பிரைஸ் கேட்டு நீங்க கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. எவ்வளோ ப்ரோ? ஜஸ்ட் 21,000 நான் பண்றேன் உங்களுக்கு. ஐயோ சூப்பர் ப்ரோ. ஓகே. இப்போ அந்த 1050 இன்வெர்டர் வித் இந்த 60 மாசம் பேட்டரி. சூப்பர். ஓகே ப்ரோ. நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரிலாம் ப்ரைஸிங் வந்து கொடுக்கும்போது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், என்னடா இது இவ்வளோ கம்மியாக கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ப்ரோ உங்களால் கொடுக்க இல்லை முடியும்? இது வந்து நம்ம என்ட்ரியில் இப்போ இது நியூ மாடல் இது நியூலி லான்ச்டு. இப்போ மக்களுக்கு நிறைய தெரியணுன்றதுனால தான் இந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்டே கொடுக்குறோம். ஓகே. நிறைய பழைய மாடல் தான் வாங்கியிருப்பாங்க. ஓகே. இதுல என்ன கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிருக்கோம்னா பேட்டரி சார்ஜிங் அதெல்லாம் கட் ஆஃப் வச்சிருக்கோம். ஓகே. ஓகே. ஏர்லியர் மாடல்ல அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு. கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ் இந்த ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஓகே. பழைய மாடல் கம்பேர் பண்ணும்போது பவர் சேவிங் நல்ல பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் என்னன்னா இன்வெர்டர் யூஸ் பண்ணா பவர் இன்க்ரீஸ் ஆகுன்ற ஒரு மனநிலை இருப்பாங்க. அதுல டோட்டலாவே கிடையாது உங்களுக்கு. ஓகே. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த பேக்கப் பத்தலைனாக்கா 200H போடலாம் நீங்க. ஓகே. ஸோ 200Hல இந்த பேட்டரி இருக்கு உங்களுக்கு. ஓகே. இதுவா ப்ரோ? ஸோ 200H வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொன்ன அந்த ஃபுல் லோடு யூஸ் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 hours வரும். ஓகே. வெறும் ஒரு ஃபேன் ஒரு லைட் யூஸ் பண்ணீங்கன்னா பேக்கப் வந்து வில் பி அரௌண்ட் 16 hours வரும் உங்களுக்கு. சூப்பர் ப்ரோ. ஸோ இது வந்துடும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வாரண்டி இருக்கு. இப்போ நான் காமிச்ச இதில் வந்து 36 இருக்கு. எல்லாத்துலேயுமே வாரண்டி வந்துடும். ஸோ இப்போ மற்ற கடை போகும்போது என்னன்னா ஒரு பேட்டரி தான் வச்சிருப்பாங்க, இதுதான் சொல்லிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து வெரைட்டி நிறைய இருக்கும். 150ல 60 இருக்கு, 75 இருக்கு. இதுல 200 பாத்தீங்கன்னா 36, 48, 60, 66 எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. சூப்பர். இது ஒண்ணு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 220ங்க.
ஓகே. ஸோ 220ல 66 மாசம் வாரண்டி. ஸோ இதுல வந்து நான் என்கிட்ட 200 250 ம். அந்த வெரைட்டில கூட இருக்கு. ஓகே. இதுல என்ன பெனிஃபிட்னா வாரண்டி தான் ஹைலைட் இதுல. ஓகே. ஸோ வாரண்டி கிட்டத்தட்ட 66 மந்த்ஸ் வாரண்டி இருக்குது. ஐயோ. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு லைட் ஒரு ஃபேன் யூஸ் பண்ணாலே ஒரு 20 மணி நேரம் கேரண்டீடா வரும் இந்த பேட்டரியில பொறுத்த வரைக்குமே. ஓகே. ஸோ சூப்பர். இதுவும் இருக்கு. அண்ட் இருக்கல்லே பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா 250 ஏஹெச். இது பாத்தீங்கன்னா 250 ஏஹெச் வரும் உங்களுக்கு. இது வந்து இருக்கல்லே ஹையஸ்ட் கெப்பாசிட்டி இன் இந்தியா பொறுத்த வரைக்குமே. ஓகே. இதுல இதுவும் என்ன பாத்தீங்கன்னா 60 மாசம் வாரண்டி. 60 மாசம். அந்த 66 காமிச்சிடலாம், அதுலயும் இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபேனு ஒரு லைட் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் வரைக்குமே சஸ்டெயின் பண்ணலாம் இந்த பேட்டரி பொறுத்த வரைக்குமே. அப்பா ஸோ சூப்பர். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலான ஒரு பேட்டரி இது. ஓகே. இப்போ நிறைய கஸ்டமர் என்னன்னா இப்போ 1050 இல்லாம 1550 கூட கேட்பாங்க. அதுவும் இருக்கு நம்ம கிட்ட. ஓ, எல்லா வேரியண்ட்டும் வச்சிருக்கீங்க. எல்லா வேரியண்ட்டுமே இருக்கு. அண்ட் சூப்பர். எஸ்பெஷலி கிட்ஸுக்குன்னே வந்து ஒரு ஸ்பெஷல் மாடல் நம்ம வச்சிருக்கோம். ஓ, அது என்ன ப்ரோ? ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐகான் வரும் மாடல் உங்களுக்கு. என்ன ப்ரோ இது டிஃப்ரெண்டா இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா கேபினெட் டைப் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ பேட்டரி வந்து உள்ள வச்சிடலாம் நீங்க. ஓகே. ஸோ இது யாருக்கு சூட்டபிளா இருக்குன்னா கிட்ஸுக்கு தான். ஓ, இப்போ நிறைய எதனால bro? கிட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் டேங்கிள்னஸ்ல அவங்களோட மாம் அண்ட் டாட் அதாவது அப்பா அம்மா வந்து வருத்தப்படுவாங்க. ஓகே. ஏதாவது தொட்டா ஷாக் அடிக்கும். ஆமா ஆமா. ஸோ இதுல வந்து கம்ப்ளீட்டா டேங்கிள்னஸ் ஓ, கிடையாது. எல்லாமே உள்ளே இருக்கும் போல. எல்லாமே உள்ள இருக்கும். ஜஸ்ட் இந்த மேல ஃபிளாப் ஓபன் பண்ணி பேட்டரி உள்ள வச்சிடலாம். ஓஹோ. அப்படி வைக்கிறது மூலமா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து வயர் எதுவுமே தெரியாது. ஓ. ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கும். நீங்க ஓகே. எதுவுமே அச்சப்படவே தேவை. உங்க குழந்தை போய் கை வச்சா கூட எதுவும் ஷாக் அடிக்காது. ஓ, அந்த அந்த மாதிரி. அளவுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா உங்களோட வீடு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா டீசெண்டா இருக்கும். இது பாக்குறதே நல்லா பிரீமியம் லுக்கா நல்ல இருக்கு. ப்ரீமியம் லுக் உங்களுக்கு. இப்போ நார்மலா இப்போ நான் காமிச்ச மாடல் எல்லாமே சிங்கிள் பேட்டரி, ம். பேட்டரி தனி இன்வெர்டர் தனி அப்படி வைக்கிற மாதிரி இருக்கும். ம். ஸோ நிறைய பேர் ட்ராலி வாங்குவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பாட்டம் ஆமா ஆமா. நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் இருக்கும். ம். வீல்ஸோட வரும். இதுவும் வீல்ஸோட இருக்கு உங்களுக்கு. ஓ, அப்படியா ப்ரோ? ஸோ பெருக்கி துடைக்கிறதுக்கு எல்லாமே சூட்டபிள் இது உங்களுக்கு. ஓகே. ஆல் சூப்பர். இன் ஆல் வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம கிட்ட 2 kV மாடல்ஸ் கூட இருக்கு. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஈவோல புது மாடல் இது. ஓகே. ஸோ இதில் வந்து யூஸ்வலாக இப்போ டபுள் பேட்டரி சிஸ்டமு இல்லை கொஞ்சம் ஜெராக்ஸ் மிஷின் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இந்த மாடல். ஓகே. ஸோ நம்மகிட்ட 2 kVலேருந்து கிட்டத்தட்ட 12 kV வரைக்குமே கிட்ட எல்லா மாடல்ஸுமே இருக்கு. ஸோ ஓகே. இது ஒரு மாடல். ஸோ இது பார்த்தீங்கன்னா லூமினஸ்ல ஆப்டிமஸ் சொல்லுவாங்க. ஓகே. ஆப்டிமஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 kV இருக்கு இந்த மாடல். ம். இதுல என்னன்னா ஆன்போர்ட் டிஸ்ப்ளே வரும். இன்னும் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம் ஓ, எல்லாமே அதுலயே தெரிஞ்சிடும். காமிச்சது டிஸ்ப்ளேல. எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு ஓகே. ஆன்போர்ட் டிஸ்ப்ளே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 kV வரும். ஸோ இந்த ஓகே. மாதிரி ஆப்டிமஸ்ல கிட்டத்தட்ட 12 kV வரைக்குமே நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஸோ உங்களோட நீட்ஸ் அண்ட் ரிக்குவயர்மெண்ட் சொல்லும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன மாடல் இருக்கோ அதை அசியம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் நம்ம. ஓகே ப்ரோ. ஸோ ஃபுல்லாவே இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நம்ம இன்ஸ்டலேஷன் டெலிவரி பண்றோம். ஓ, 100 கிலோமீட்டர்ஸ். ஓகே. நம்ம ஆஃபீஸ்ல இருந்து இப்போ ம். இன்கேஸ் வந்து வெளியில இருந்து இப்போ திருச்சி சேலம் அங்கிருந்து ம். வந்து வாங்குறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நம்ம டெலிவரி கொடுத்துரும். ஓ, டெலிவரி. ஏன்னா நம்மளால இன்ஸ்டலேஷன் பண்ண முடியாதனால உங்களுக்கு ம். டெலிவரி கொடுத்துரும். அது பார்சல் சார்ஜஸ் நம்ம தான் எடுத்துப்போம். ஓ, நீங்களே ப்ரோ? நாங்களே பண்ணோம். ஸோ சூப்பர் அதுக்கு ப்ரோ. எதுவும் பே பண்ண வேணாம். ஓகே. ஸோ அதுவே நாங்கள் ஸோ பண்ணிக்கலாம். அந்த காசை அவங்க சேவ் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு. ஓகே. சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்கீங்க ஆன்லைனை விட. ப்ளஸ் மற்ற ஷாப் விடவும் ரொம்ப கம்மியாக வந்து கொடுத்துட்ருக்கீங்க ப்ரோ. சூப்பரு. இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இஎம்ஐ ஆப்ஷன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா ப்ரோ? இருக்குங்க. ஓகே. இஎம்ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் அண்ட் ம். இந்த இன்வெர்டர் பேட்டரி ரெண்டுத்துக்குமே இருக்கு. ஓகே. சோலார் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அந்த ம். பேங்க்லயே நம்ம வாங்கி கொடுத்துருவோம். ஆல் ஓ. நேஷனலைஸ்ட் பேங்க், ஓகே. எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், ஓகே. யூனியன் பேங்க், சென்ட்ரல் பேங்க், ஓகே. பேங்க் ஆஃப் பரோடா எல்லா இதுலயுமே உங்க பிரான்ச் என்னவோ அந்த இதுலயே வந்து லோன் வாங்கி கொடுத்துருவோம் சோலார் பொறுத்த சூப்பர் வரைக்கும். ப்ரோ. ஓகே. சோலார் வந்து ஏன் லோன் கொடுக்குறாங்கன்னா கஸ்டமருக்கு சப்சிடி வருது. ம். ஸோ ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ரிகவர் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ஏதோ இந்த இது செக்யூரிட்டி டெபாசிட் ஓகே. அந்த ஷூரிட்டிலாம் தேவையே இல்லை. ஸோ ஓகே. அவங்களுக்கு ஈஸியாவே அப்ரூவ் ஆயிடும் லோன். வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டருக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அதுல வந்து உங்களுக்கு கார்டே இல்லைனா கூட நம்ம புது கார்டை அப்ளை பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். ஓகே ஸோ ப்ரோ. அது எல்லாமே இருக்கும். ஓகே. பிளஸ் என்னன்னா இப்போ பஜாஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லூமினஸ் மட்டும்தான் வந்து இஎம்ஐ கிடைக்கும். மற்ற பிராண்ட் கிடைக்காது உங்களுக்கு. ஏன் ஓ. சொல்றேன்னா
இந்தியாஸ் டாப் பிராண்ட் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க ப்ரையாரிட்டி. ஓஹோ. இப்போ வந்து சின்ன சின்ன பிராண்ட் ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த சர்வீஸ் இஷ்யூஸ் இருக்கு ப்ராடக்ட்ல. ஓ ஒரு ப்ராடக்ட்ல சர்வீஸ் இஷ்யூ வந்தாலே கஸ்டமர் வந்து பணம் கட்ட மாட்டாங்க கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. ஏன்னா வாரண்டி கிளைம் பண்ணது எல்லாமே ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்கனால ஒன்லி இப்போதைக்கு இந்தியாவில் வந்து லூமினஸ் மட்டும்தான் இஎம்ஐல ஆஃபர் பண்றாங்க. வேற இன்வெர்டர் எதுவுமே கிடையாது. சூப்பர் ப்ரோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெலிவரி ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ரோ. ஏன்னா 100 கிலோமீட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து யாரும் பண்ணவே மாட்டாங்க. ப்ளஸ் வந்து இன்ஸ்டலேஷனுமே வந்து நீங்களே வந்து பண்ணி கொடுத்துட்றீங்க. சூப்பர் ப்ரோ. ஸோ இதை தவிர்த்து பார்க்குற வீடியோஸ்க்கு வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ப்ரோ? அதுதாங்க, இப்போ எப்பவுமே வந்து இன்வெர்டர் பேட்டரி வாங்குறீங்கன்னா ஒரே பிராண்ட் வாங்குங்க, என்னோட பர்சனல் அட்வைஸ். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெர்டர் ஒரு பிராண்ட் கொடுப்பாங்க, பேட்டரி ஒரு பிராண்ட் கொடுப்பாங்க. நீங்க அப்படி வாங்குறதுனால என்ன ஒரு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சைடு வாரண்டி நிறைய பிராண்ட்ல கிடைக்காது. நீங்க யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்க கிட்ட தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து இப்போ இன்வெர்டர் ஃபால்ட்னா இன்வெர்டரோட பர்சன் மட்டும் தான் கூப்பிடணும், பேட்டரியோட ஃபால்ட்னா பேட்டரியோட பர்சன் தான் கூப்பிடணும். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆகும். நீங்க ஒரே பிராண்ட் வாங்கினீங்கன்னா என்ன பெனிஃபிட்னா ஒரே ஆள் வந்து பார்த்துருவாங்க, ஒரே நாளில் முடிச்சிடலாம். ஸோ டேட் வந்து 24 ஹவர்ஸ் உங்களுக்கு. ஸோ அந்த டைமுக்குள்ளே நாங்கள் எல்லாமே சர்வீஸ்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ கண்டிப்பாக வந்து என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா ஷாப்க்கு வந்து மக்கள் பார்த்தா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ப்ரோ. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கிளியராக புரியும் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஓகே ப்ரோ, நம்ம சேனல் பார்த்துட்டு வர சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணி தருவீங்கன்னு வந்து நம்புறேன். ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ.